ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நேற்று எடுத்த வீடியோ. ஒர்க்கிங் டேவை விட லீவ் டேஸில் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும். சண்டே நேற்று எனக்கு அப்படி தான் போச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண வேண்டிய கிளாத் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிஷினில் போட வேண்டிய துணியும் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். இண்டோர் பிளான்ட் வச்சுருந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி படிஞ்சிச்சு, தண்ணியும் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் வீக்லி நாங்கள் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பிளான்ட் வைக்கிற பிளேஸையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். சில டைம் சண்டே ஏன் தான் லீவ் விட்றாங்கன்னு போல இருக்கும். அந்தளவுக்கு ஒர்க் ஹெவியாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் சில டைம்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யலாம். ஆனால் சில டைம்ஸ் ரொம்பவே சீக்கிரமே செஞ்சு முடிச்சு எப்போ தான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதனோட லஞ்சுக்கும் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆஃப்டர் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு என் பையனோட ஷூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிடுச்சு. அவன் மார்னிங்கில் சொல்லிகிட்டே இருந்தான், அம்மா கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் மறந்துட்டேன். ஒர்க்கு ஹெவியாக இருந்தாலும் இதை செய்யவே இல்லை. ஒயிட் ஷூன்றதால ஸோ இதில் கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி கலந்தும் அதை தேய்ச்சா நல்லா க்ளீன் பண்ணோம். ஆனால் நான் நைட் டைம் இது செய்யறதால ஷூ காயாதுன்றதுக்காக வெறும் பேஸ்ட்டை மட்டும் போட்டு தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் க்ளீன் ஆச்சு. நாளைக்கு அவனோட டைம் டேபிள் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வாஷ் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் ஒரு 7:30க்கு மேலே தான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். பரவாயில்ல, ஷூ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. என் பையனை ரொம்ப ஹாப்பி. என் பையன் இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஒர்க் செஞ்சான், சூப்பராக செஞ்சுருந்தான். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். வேஸ்டான சோப்பு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் பென் ஹோல்டர் செஞ்சுருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டேப்பை எல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் வச்சு கோடு போட்டிருக்கான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவனே அதை வீடியோவில் காமிக்க சொன்னேன். அவனே அழகாக ஆர்வமாக வீடியோவில் காமிச்சான். அவனே பேனாவை ஆர்கனைஸ் பண்ண சொன்னேன். அவனோட பேனாலாம் எடுத்துகிட்டு வந்து அவனே போட்டு காமிச்சான். பையனுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நான் வீடியோஸில் அவனோட ட்ராயிங்லாம் காமிச்சிருக்கேன். மார்னிங்கே சோப்பு எடுக்கும் போது இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருந்தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.